த பாய் சீசன் 5 எபிசோட் 8ல புச்சர் வெர்சஸ் ஹோம்லேண்டர் அப்படின்னு நம்மள எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஃபைட்டை கொடுத்து ஆல்மோஸ்ட் காமிக்கல இருக்கிற மாதிரியான ஒரு எண்டிங்கை கொடுத்து புச்சரை போட்டு தள்ளி ரொம்ப எமோஷனலா இந்த பாய்ஸை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இந்த பாய்ஸ் ஃபினாலே இருந்தது, ஒர்க் ஆனதா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த எபிசோடோட ஓப்பனிங்கே ஃப்ரன்ச்சியோட ஃபியூனரல்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் ஃப்ரன்ச்சி வித்தியாசமான முறையில இறந்தாரு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. நான் கூட இல்ல ரேடியேஷனால தான் இறந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் ரியலாவே ஃப்ரன்ச்சி எப்படி இறந்திருக்கிறாரு அப்படின்னா ஹோம்லேண்டர் ஃப்ரன்ச்சியோட அவரோட ஃபிங்கரை வச்சு ஒரு கோடு போட்டிருந்திருக்காரு. அதை ஆன் ஸ்கிரீன்ல காமிக்கல, பட் பிடிஎஸ் போட்டோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரன்ச்சிக்கு இந்த ஹோம்லேண்டர் அளிக்கிற மிஷன்ல என்னைக்காவது ஒரு நாள் அவர் இறந்துருவாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதனால எபிசோடு 1ல ஃப்ரீடம் கேம்ப்ல இருக்கும்போதே பாய்ஸை பத்தின ஒரு லாஸ்ட் லெட்டரை எழுதி வச்சிருந்திருக்காரு. அதுல ஹியூகியோட நேம் வந்து பெட்டிட் ஹியூகி அப்படின்னு இருக்கும். ஃப்ரன்ச்சி ஹியூகியை அடிக்கடி பெட்டிட் ஹியூகி அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிட்டு இருந்திருப்பாரு. இந்த எபிசோடோட எண்டில் கூட புச்சர் கடைசியா பெட்டிட் ஹியூகி அப்படிங்கிற மாதிரி ஹியூகியை கூப்பிட்டு இருந்திருப்பாரு. அந்த லெட்டரை ஹியூகி ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது புச்சர் எம்எம் ஆனி அண்ட் ஹியூகியை பத்தி ரொம்பவே ஃபன்னா எழுதி இருந்திருக்கும். அது கொஞ்சம் ஃபன்னாவே இருந்தது. ஹியூகி அந்த லெட்டர்ல இருக்கிற எமோஷனல் பார்ட்டை படிக்கும்போது கிமிகோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருப்பா. அந்த சமயம் ஆனி கிமிகோவை கன்சோல் பண்ண வரும்போது கிமிகோ கோவப்படுவா. அதனால கீழே தரையே அதிரும். இதே மாதிரி தான் சோல்ஜர் பாயும் அவனோட செஸ் பிளாஸ்ட் பவரை யூஸ் பண்ணும்போதுலாம் தர அதிர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுல இருந்து கிமிகோக்கு அந்த செஸ் பிளாஸ்ட் பவர் அப்படிங்கிறது ஒர்க் ஆகி இருக்குது அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஹோம்லேண்டரோட டெமோக்ராட்டிக் சர்ச் ஆஃப் அமெரிக்காவோட ப்ரோமோவை ரைன் டிவில பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். பட் எதுக்காக ப்ரோ இந்த ப்ரோமோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ப்ரோமோ வந்து ஈஸ்டர் சண்டே அன்னைக்கு லைவா ஒயிட் ஹவுஸ்ல ஹோம்லேண்டர் அவர் தான் லார்ட் அப்படிங்கறத அறிவிக்க போறாரு. எபிசோட் 3ல ரைன் ஹோம்லேண்டரோட சண்டை போட்டதுக்கு அப்புறம் புச்சர் ரைன் அவரோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் புச்சர் கிட்ட இருந்து ரைன் எஸ்கேப் ஆகி இருந்திருப்பான். இதுக்கு முன்னாடி ரைன் அவனோட தாத்தா இருந்த ஊரான ரஷ்யால இருந்திருப்பான். பட் இந்த முறை இவன் ரஷ்யால இல்ல, கோல்பெரைட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல தான் இருக்கிறான். கோல்பெரைட் அப்படிங்கிறது யூரோப்ல இருக்குது. ஹோம்லேண்டர் ரைனை மீட் பண்ணி, நீ கடவுளோட மகன், இந்த மாதிரி ஒரு பான்ல எல்லாம் நீ தங்கக்கூடாது, உனக்கு 7ல இடம் கொடுக்குறேன், நீ எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரைனை திரும்ப கூப்பிடுவாரு. ஏன்னா ஹோம்லேண்டர் கூட இருந்த சோல்ஜர் பாயையும் இப்போதைக்கு அகைன் கிரையோபடல அடைச்சு வச்சிட்டதுனால அவருக்கு நேசிக்க யாராவது ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறதுக்காக ரைனை கூப்பிட்டு இருக்காரு. பட் ரைன் கிளியரா ஹோம்லேண்டர் கிட்ட, நான் உன்ன மாதிரி கிடையாது, ஏனதான் நீ பவர்ஃபுல்லா இருந்தாலும் லோன்லியா சோகத்துல இருக்கிற அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிருவான். ரைனோட கேரக்டரை இந்த சீசன்ல நல்லா மெச்சூரா எழுதிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. பாய்ஸ் டீம் மெரி ஹைட் ஆகி இருக்கிற இடத்துல தான் இருந்திருப்பாங்க. மெரிய ஆனி போன எபிசோட்ல வாட் ஸ்டுடியோல இருந்து காப்பாத்தின பீப்பிள கனடாவுக்கு சேஃபா கூட்டிட்டு போ, இந்த ஹோம்லேண்டர் அழிக்கிற பிளான நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பா. அப்ப ஆனி குயின் மேவை பத்தி சொல்லி இருந்திருப்பா. லைக் ஆனி 7ல ஜாயின் பண்ணும்போது ஒரு மோட்டிவேஷனோட உள்ள வந்து அவளோட ஹீரோவான குயின் மேவை பார்த்தேன் அப்படின்னும், பட் குயின் மேவ் ஆல்ரெடி கிவ் அப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பா. கடைசி வரை குயின் மேவ் கேமியோ கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் வெறும் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒயிட் ஹவுஸ்ல ஆஸ்லி அண்ட் ஓ ஃபாதரோட லஞ்ச் சீன் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி ஆஸ்லி ஓ ஃபாதருக்கு டைட்டானியம்னால உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராப்பை கொடுத்திருந்திருப்பா. ஆக்சுவலி இந்த ஸ்ட்ராப்னால தான் ஓ ஃபாதரோட டெத் இருக்கும். ஓ ஃபாதர் அவரோட லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணும்போது ஒரு வேர்டு டாக்குமெண்ட் ஓபன் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஓ ஃபாதர் ஹோம்லேண்டருக்கு எழுதின ஸ்பீச். ஆஸ்லி ஓ ஃபாதர் கிட்ட பேசி மேனிபுலேட் பண்ணி ஹோம்லேண்டருக்கு எதிராக திருப்ப முடியுமா அப்படின்னு யோசிச்சு பேஸ்லி கிட்ட ஹெல்ப் கேட்பா. பட் போன எபிசோட்லயே பேஸ்லி இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்லி அதுக்கு ஒத்துக்காததுனால ஆஸ்லிக்கும் பேஸ்லிக்கும் ஒரு சண்டை வந்திருந்திருக்கும். அதனால பேஸ்லி ஓ ஃபாதரோட மைண்டை ரீட் பண்றதுக்கு மறுத்திருந்திருப்பா. கிமிகோ ஃப்ரெண்ட்ஷியை போதச்ச இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சேஜ் வாண்டடா உள்ள வந்து கிமிகோவை கோவப்படுத்தி இருந்திருப்பா. அதனால கிமிகோட செஸ் பிளாஸ்ட் ஆக்டிவேட் ஆகி அது சேஜ் மேல பட்டு சேஜோட பவர் போயிருந்திருக்கும். லேட்டரா தான் இது புச்சரும் சேஜும் சேர்ந்து போட்ட பிளான் அப்படின்னு தெரிய வரும். கிமிகோட செஸ் பிளாஸ்ட் பவர் ஒர்க் ஆனதுனால நம்ம பாய்ஸ் ஹோம்லேண்டர் அவரை காடா அறிவிக்கிற டைம்ல ஒயிட் ஹவுஸ்க்கு உள்ள போந்து கிமிகோ வச்சு ஹோம்லேண்டரை டிஃபீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான போடுவாங்க. புச்சர் ஒயிட் ஹவுஸ்க்கு உள்ள போறதுக்கு ஜேஎஃப்கேவும் மேரிலினும் ஒன்னா இருக்க யூஸ் பண்ண டனலை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு. ஜேஎஃப்கே தான் 1960ஸ்ல பிரசிடென்ட்டா இருந்தவர். அப்ப மேரிலின் யாரு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது வேற யாரும் இல்ல, நம்ம ஆனா டி ஆர்மஸ் தான். ஐ மீன் ஆனா டி ஆர்மஸ் பிளாண்ட் அப்படிங்கிற மூவில அந்த மேரிலினா ஆக்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. மேரிலின் ஒரு ஆக்ட்ரஸ் தான். அவங்களுக்கும் ஜேஎஃப்கேக்கும் அஃபர் இருக்கிற மாதிரி எல்லாம் ரூமர்ஸ் இருந்திருக்கு. அததான் புச்சர் இங்க மென்ஷன் பண்ணி இருந்திருக்காரு. லாஸ்ட் இயர் சிங்கரை அந்த சேஃப் ஷிஃப்டர் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு பங்கரை யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அதனால அந்த ஒயிட் ஹவுஸ்ல இருக்கிற பங்கரோட ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம எம்எம் கிட்ட இப்ப இருந்திருக்கும். அதை வச்சு நம்ம பாய்ஸ் ஒயிட் ஹவுஸ்க்கு உள்ள போக இதுக்கு இடையில சேஜ் ஒரு குட் பை சொல்லிட்டு கிளம்பி இருந்திருப்பா. ஒயிட் ஹவுஸ்ல ஓ ஃபாதர் வந்து ஹோம்லேண்டரோட ஒரு பிலீவர் கிட்ட பேசிக்கிட்டே இருந்திருப்பாரு. அந்த சமயம் ஹோம்லேண்டர் வந்து யாரு இந்த கிறுக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்திருப்பாரு. அதுக்கு ஓ ஃபாதர் இவர் தான் வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேன் அப்படின்னும் இவர் ஒரு ஆஸ்ட்ரோனட் அப்படின்னும் இவருக்கு 17 கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணி இருந்திருப்பாரு. இது வேற யாரும் இல்ல, எலான் மாஸ்க் தான். எலான் மாஸ்கோட ஒரு டைரக்ட் பேரடி கேரக்டர் தான் இந்த குண்டர் வென் எல்லிஸ் அப்படிங்கிறவரு. ஏன்னா
எலான் மஸ்க் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன் இன் தி வேர்ல்ட், ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஏரோஸ்பேஸ் கம்பெனியோட ஃபவுண்டர். இவருக்கு 14 குழந்தைங்க இருக்கிறாங்க. எபிசோடு 1ல இருந்து எலான் மஸ்கை டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால எலான் மஸ்கை தான் எங்களால கூட்டிட்டு வர முடியாது, பட் அவருக்கு ஒரு பேரடியை இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இந்த எலான் மஸ்கோட பேரடியை காமிச்சிருக்காங்க. இந்த குண்டர் வேன் எலிஸோட ஹெல்ப்பும் அண்ட் அவன் கூட இருக்கிற பில்லியனரோட ஹெல்ப்பும் ஹோம்லேண்டரோட சர்ச்சை பில்ட் பண்றதுக்காக வேணும் அப்படிங்கிற மாதிரி ஓஃபாதர் சொல்லி இருந்திருப்பாரு. பட் ஹோம்லேண்டருக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. அந்த சமயம் டீப் வந்து ஹோம்லேண்டருக்கு இப்ப குருசேடர்ஸ் தான் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பான். குருசேடர்ஸ்னா வேற ஒன்றும் இல்ல, நைட்ஸ் தான். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஹவுஸுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா நைட்ஸ்மே குருசேடர்ஸ் தான். பேசிக்கலி இங்க டீப் அந்த மாதிரி ஹோம்லேண்டருக்கு ஒரு ஆர்மி தான் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஓஃபாதர் இங்க குருசேடர்ஸை பத்தி எங்கிருந்து நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்டிருந்திருப்பாரு. அதுக்கு டீப் பைபிள்ல இருந்து தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். பட் ஓஃபாதர் இல்ல, இண்டியானா ஜோன்ஸ்ல இருந்து நீ தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஏன்னா இண்டியானா ஜோன்ஸ் மூவியோட ஸ்டோரியுமே அந்த மெடிவல் குருசேடர்ஸோட கனெக்ட் ஆகி இருந்திருக்கும். பட் உண்மையிலேயே டீப் ராபின்ஹுட் பிரின்ஸ் ஆஃப் தீவ்ஸ் அப்படிங்கிற மூவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருந்திருப்பான். அந்த மூவியுமே இந்த குருசேடர்ஸ் அண்ட் நைட்ஸ் பத்தி தான் இருக்கும். ஹோம்லேண்டர் எலான் மஸ்கை தூக்கி வானத்துல சொருவிட்டு டீப்பை வந்து ரொம்ப கேவலமா திட்டி அனுப்புவாரு. ஆனாலும் ப்ரோ வந்து திருந்தாம ஸ்டார்லைட் கிட்ட சண்டைக்கு போயிருந்திருப்பான். நம்ம பாய்ஸ் ஒயிட் ஹவுஸ்க்கு வந்திருந்திருப்பாங்க. புச்சர் கிட்ட அவரோட குரோபரை கொடுக்கும்போதே தெரிஞ்சிருச்சு காமிக்ல புச்சர் பிளாக் நவரை போட்டு தள்ள மாதிரி தான் இங்கேயும் ஹோம்லேண்டரை போட்டு தள்ள போறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸ் ஒயிட் ஹவுஸோட அந்த டனலுக்கு போய்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயம் ஹோம்லேண்டர் லைவா அவரோட ஸ்பீச் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பாரு. அந்த ஸ்பீச்ல ஹோம்லேண்டர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஹோம்லேண்டரை ஒரு ஏஞ்சல் வந்து விசிட் பண்ணாங்க அப்படின்னும் அவரோட லைஃப் பர்பஸே வந்து ஹோம்லேண்டர் ஒரு கிரேட்டஸ்ட் சூப்பர் ஹீரோவா இருக்கிறத தாண்டி அவர் தான் ஹியூமனிட்டியை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனதா சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்காக தான் ஹோம்லேண்டர் அவரோட செகண்ட் கமிங்கை அறிவிச்சிருந்திருப்பாரு. பட் ஃபர்ஸ்ட் கமிங் நான் தான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் கமிங் அப்படிங்கிறது தான் ஜீசஸோட பர்த், செகண்ட் கமிங் அப்படிங்கிறது ஜீசஸ் அகைன் ரிட்டர்ன் ஆவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அதை தான் ஹோம்லேண்டர் இங்க ஒரு ஜீசஸா நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஹோம்லேண்டர் டாட் சர்ச்சுக்கு வந்து என்ன வேண்டிக்கிட்டாலும் உங்க பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஆக்சுவலி ஹோம்லேண்டர் டாட் சர்ச் அப்படிங்கிறத உங்க பிரவுசர்ல டைப் பண்ணீங்க அப்படின்னா தி டெமோக்ராட்டிக் சர்ச் ஆஃப் அமெரிக்கா.com அப்படிங்கிற ஒரு சைட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போகும். அதுல நீங்க டெமோக்ராட்டிக் சர்ச் ஆஃப் அமெரிக்காவுக்கு டொனேஷன் கொடுக்கலாம். கவலைப்படாதீங்க, ரியல் மணிலாம் போகாது, ஜஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்கும். வாட் இன்டர்நேஷனல் மாதிரி இதையும் ஒரு ஃபன்னா மார்க்கெட்டிங் சைட்டா சோனி அமேசானும் கிரியேட் பண்ணிருக்காங்க. பாய்ஸ் வந்து அமேசானோட இது ப்ரோ, சோனியோட இது இல்ல அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஆக்சுவலி அமேசான் வந்து கோ ப்ரொடக்ஷன் தான், ஃபுல் கண்ட்ரோலும் சோனி கிட்ட தான் இருக்கும். அதனால தான் இவங்களால எபிசோட் 5ல சோனியோட நேமை யூஸ் பண்ண முடிஞ்சது. நம்ம பாய்ஸ் ஒயிட் ஹவுஸ்க்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு ஓஃபாதருக்கு தெரிய வரும்போது ஆஸ்லியை செக்யூர் ஃபெசிலிட்டிக்கு அனுப்பி இருந்திருப்பாரு. பட் ஆஸ்லி சீசன் 3ல குயின் மேவோட ஃபுட்டேஜை டெலீட் பண்ணி நல்லது பண்ண மாதிரி இங்கேயும் மனசு மாறி சூப் டாக் விசில்னால பாதிக்கப்பட்டு இருக்கிற நம்ம பாய்ஸ் டீமை காப்பாற்ற போயிருந்திருப்பா. ஆனியும் கிமிக்காவும் அவங்க சூப் அப்படிங்கிறதுனால எம்எம் அண்ட் ஹியூகியை சேவ் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த சீன் நல்லா இருந்துச்சு. ஆஸ்லி பேஸ்லியோட ஹெல்ப்பால பாய்ஸை காப்பாத்தி ஹோம்லேண்டர் இருக்கிற ஓவல் ஆபீஸோட வழியை காமிச்சிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இருந்திருப்பா. எங்க ஆஸ்லி புச்சரை பார்த்து நீங்க நிஜமாவே ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விட்டு இருந்திருப்பா. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாய்ஸ் டீம் டீப்பை ஃபைன் பண்ணி இருந்திருப்பாங்க. வழக்கம் போல டீப் அழுதுகிட்டு இருந்திருப்பான். டீப்புக்கு நிறைய இடத்துல ரெடம்ஷன் ஆர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா அவன் ஒரு இடத்துல கூட சேஞ்ச் ஆகாம அதே மாதிரி தான் இங்கேயும் ஹோம்லேண்டர் அவனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்காரு அப்படின்னு பைத்தியக்காரத்தனமா நம்பி ஸ்டார்லைட்டோட ஃபைட் பண்ண போயிருந்திருப்பான். ஒருவேளை இவன் மட்டும் இங்க ஸ்டார்லைட் கிட்ட ஃபைட் பண்ணல அப்படின்னா ஆக்சுவலி இவன் செத்து இருந்திருக்கவே மாட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். ஓ ஃபாதர் பாய்ஸை தடுக்க வந்து அவருக்கு புச்சர் அண்ட் கிமிக்கோ மட்டும் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு. லாஸ்ட் 2 எபிசோட்லயே இந்த ஓ ஃபாதரோட கேரக்டரை ரொம்பவே நல்லா கொடுத்திருந்தாங்க. ஓ ஃபாதர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹியூகி அந்த ஃபயர் சப்ரஷன் டிவைஸை சூட் பண்ணி இருந்திருப்பான். பட் வழக்கமே இங்க தண்ணி தானே ப்ரோ தெளிக்கும், இங்க எப்படி ஸ்மோக் வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். ஒயிட் ஹவுஸ் மாதிரி கிரிட்டிக்கல் கவர்மெண்ட் பில்டிங்ஸ்ல இருக்கிற சில சென்சிட்டிவ் ஏரியாஸ்ல வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்க இருக்கிற கிளாசிஃபைடு எலக்ட்ரானிக்ஸ், சர்வர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வாட்டரால டேமேஜ் ஆகிடும் அப்படிங்கிறதுனால அதனால தான் இந்த இடத்துல கேஸ் பேஸ்டு ஃபயர் சப்ரஷன் சிஸ்டம் இருக்குது. ஹியூகி ஒரு டெக் காய் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு. நான் ஏன் இதை மென்ஷன் பண்றேன் அப்படின்னா ஃபைனல் சீன்ல புச்சர் அந்த வைரஸை வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் டேங்க்ல தான் டம்ப் பண்ணி இருந்திருப்பாரு. பிகாஸ் வாட் எவர் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மல் ஆஃபீஸ் பில்டிங் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ரியல் லைஃப்ல கூட மோஸ்ட் ஆஃபீஸ் பில்டிங்ஸ்ல இந்த வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹியூகி இங்க புச்சர் மாதிரியே ஓய் டயாபாலிக்கல் அப்படிங்கிற மாதிரிலாம் மிமிக்ரி பண்ணுவான். அது செம்ம ஃபன்னாக இருந்தது. ஆனியும் ப்ரோவும் பீச் சைடில் வந்து விழுந்திருந்திருப்பாங்க. ஆனி என்னதான் ப்ரோவை பேசி நல்லவனா மாற்ற ட்ரை பண்ணாலும் ப்ரோ அவன் லைஃப்ல நடந்த எல்லாத்துக்கும் ஆனியை பிளேம் பண்ணி ஆனியோட ஃபைட் பண்ணியிருந்திருப்பான். ஆனி ப்ரோவை அடிச்சு கடல்ல பறக்க விட்டுருப்பா. ஆல்ரெடி கடல் உயிரினங்களாம் ப்ரோ மேல செம்ம காண்டில் இருக்கிறதுனால இந்த கேடு கட்ட கேரக்டரை வீடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா அப்படின்னு எல்லா கடல் உயிரினங்களும் சேர்ந்து ப்ரோவை போட்டு தள்ளி இருந்திருக்கும். இங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஆம்ப்ரோசியஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சில ஃபிஷ் சொல்லி இருந்திருக்கும். ஆம்ப்ரோசியஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்
அப்படின்னு நினைக்கிறேன். ஹீரோகாசம் எபிசோட்ல இருந்து ஒரு ஆக்டோபஸ் எடுத்துட்டு வந்து ப்ரோ லவ் பண்ணிக்கிட்டு இருந்து கடைசியில போட்டு தள்ளி இருந்திருப்பான். அந்த ஆக்டோபஸோட நேம் தான் ஆம்ப்ரோசியஸ். அதுக்கு வாய்ஸ் கொடுத்தது கூட டில்டா ஸ்வின்டன் தான். அதாவது மார்வலோட பழமையானவங்க, ஐ மீன் ஏன்ஷியன்ட் ஒன். ஹியூ எம்எம்ஓ ஓஃபாதர் கிட்ட மாட்டிப்பாங்க. ஓஃபாதர் ஹியூ மேல கரெக்டா அவரோட சானிக் ஸ்ட்ரீமை யூஸ் பண்ணும்போது எம்எம் வந்து ஆஷ்லி ஓஃபாதருக்கு கிஃப்டா கொடுத்த அந்த ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணி போட்டு தள்ளி இருந்திருப்பாரு. இதை பார்க்கும்போது எனக்கு அந்த பிளாக் பால்ட் ஞாபகம் தான் வந்தது. ஆக்சுவலி காமிக்லயுமே ஓஃபாதர் இந்த ஒயிட் ஹவுஸ் அட்டாக்ல தான் இறந்திருப்பாரு. பட் காமிக்ல ஓஃபாதர்னால பறக்கலாம் முடியும். ஹோம்லேண்டர் ஒயிட் ஹவுஸை டேக் ஓவர் பண்ணும்போது சூப் வெர்சஸ் மிலிட்டரி அப்படிங்கிற ஒரு ஃபைட் வெளியே நடந்துட்டு இருக்கும். அதுல தான் ஓஃபாதர் இறந்திருந்திருப்பாரு. ஹோம்லேண்டர் அவரோட ஸ்பீச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சமயம் கரெக்டா புச்சர் என்ட்ரி கொடுத்து அவரோட ஐகானிக் லைனான ஈவினிங் கன்ஸ் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம டாட் இஸ் ஹோம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. காமிக்ல இந்த ஃபேஸ் ஆஃப் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி அப்படின்னா தானோஸ் அண்ட் வாண்டாவோட ஃபேஸ் ஆஃப் மாதிரி தான் இருக்கும். புச்சர் வந்து ஹோம்லேண்டர் கிட்ட என்கிட்ட இருந்து நீ எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ஹோம்லேண்டர் நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது செல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா புச்சரோட ஒய்ஃபான பெக்காவை ரேப் பண்ணது வந்து பிளாக் நோவரா இருந்திருப்பான். அதனாலதான் இங்க புச்சர் ஸ்கார்ச்டு எர்த் அப்படின்னு மென்ஷன் பண்ண இருந்திருப்பாரு. இது சீசன் 3ல ஹோம்லேண்டரும் புச்சரும் பேசிக்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் தான். பேசிக்கலி அந்த கான்வர்சேஷன்ல ரெண்டு பேரும் ஒத்தைக்கு ஒத்தையா மோதி ரெண்டுல ஒன்னு பாத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதே கான்வர்சேஷன்ல பிளட் அண்ட் போன் அப்படிங்கிற மாதிரியுமே மென்ஷன் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஃபுல் ப்ரூட்டலா ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபைட் பண்ணி பிளட் ஷெட் ஆனாலும் போன் உடைஞ்சாலும் இந்த வாரம் முடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது தான். அதை தான் இந்த எபிசோடோட டைட்டிலாவும் வச்சிருப்பாங்க, பிளட் அண்ட் போன். ஹோம்லேண்டர் ஃப்ரெஞ்சியை கொண்டதுனால புச்சரோட சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபெயில் ஆகி இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. பட் அந்த சமயம் கிமிகோ என்டர் ஆகி புச்சர் லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் அப்படின்னு சொல்லி புச்சர் வெர்சஸ் ஹோம்லேண்டர் அப்படிங்கிற அந்த ஃபைட் ஆரம்பிச்சிருக்கும். இது நல்ல தரமான ஒரு ஃபைட்டா இருந்தது. ஈவன் காமிக்ல கூட புச்சர் வெர்சஸ் ஹோம்லேண்டர் அப்படிங்கிற ஒரு ஃபைட் வரல. கிமிகோவை பார்த்து பயந்த ஹோம்லேண்டர் அங்க இருந்து பறந்து போக ட்ரை பண்ணுவாரு. அந்த சமயம் ரைன் உள்ள வந்துருவான். இவன் எங்க இருந்து திடீர்னு வந்தான் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி இது எல்லாமே லைவா டெலிகாஸ்ட் ஆகிட்டு தான் இருந்திருக்கும். ஆரம்பத்திலிருந்தே ரைன் அந்த லைவ் ஈவெண்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். அதனால தான் புச்சருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ரைன் வந்திருக்கான். புச்சரும் ரைனும் மாத்தி மாத்தி ஹோம்லேண்டரோட சண்டை போட கிமிகோ அவ பவரை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவா. பட் அவளால யூஸ் பண்ண முடியாது. அந்த சமயம் தான் கிமிகோக்கு ஃப்ரெஞ்சியோட விசன் வந்து கிமிகோட மைண்டை கிளியர் பண்ணி அவளோட பவரை யூஸ் பண்ண வச்சிருந்திருப்பாரு. அது கொஞ்சம் எமோஷனலாவே இருந்தது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அந்த புச்சர் வெர்சஸ் ஹோம்லேண்டர் அப்படிங்கிற ஃபைட்டோட டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி இருந்திருக்கலாம். கிமிகோ அவளோட செஸ் பிளாஸ்ட ஹோம்லேண்டர் மேல யூஸ் பண்ணி ஹோம்லேண்டர் புச்சர் அண்ட் ரைன் எல்லாரோட பவரையும் எடுத்து விட்டு இருந்திருப்பா. ஹோம்லேண்டர் அவரோட லேசரை யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது லேசர் ஒர்க் ஆகி இருந்திருக்காது. பறக்க ட்ரை பண்ணி இருந்திருப்பாரு. அப்பயும் அவரால் பறக்க முடிஞ்சிருக்காது. இந்த சீன்ல ஹோம்லேண்டரை பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாவும் இருந்தது. அதே சமயம் ரொம்ப பாவமாவும் இருந்தது. டக்குன்னு அவரோட பவர் போயிடுச்சு அப்படிங்கும்போது ஆண்டனி ஸ்டார் கிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்க பார்த்து இருந்திருக்கலாம். மனுஷா செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காரு. ஹோம்லேண்டர் பவரை இழந்ததுக்கு அப்புறம் புச்சர் ஷாக் அண்ட் வேவ் பிளட் அண்ட் போன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. இதுவுமே சீசன் 3ல இவங்க பேசிக்கிட்ட கான்வர்சேஷன் தான். ஹோம்லேண்டர் ஒயிட் ஹவுஸ்ல இருந்து ஓட ட்ரை பண்ணும்போது புச்சர் ஹோம்லேண்டரை பிடிச்சு இது பிரெஞ்சுக்காக அப்படின்னு போட்டு பொலன்னு பொலந்திருப்பாரு. வழக்கமா இந்த மாதிரி ஒரு ஷாட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் கேமராவை பார்த்து பஞ்ச் பண்ற மாதிரி காமிச்சிருவாங்க. பட் இங்க ஹோம்லேண்டர் அடி வாங்குறதே காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப குரூசமா இருந்துச்சு. அதை விட குரூசம் அப்படிங்கிறது ஹோம்லேண்டரோட டெத்து தான். ஹோம்லேண்டர் அவ்வளவுதான், இதுக்கு மேல இவன் கிட்ட இருந்தா தப்பிக்க முடியாது அப்படின்னு புச்சர் கிட்ட கெஞ்ச ஆரம்பிப்பாரு. ஆனா என்னெல்லாம் கெஞ்சிருப்பாரு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த மனுஷன் இப்ப இப்படி ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பில்டிங்ல இருக்கிற ஸ்கிரீன்ல கூட புச்சர் வெர்சஸ் ஹோம்லேண்டர் அப்படிங்கிற ஃபைட்டை தான் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா போன எபிசோட்லயே நம்ம பார்த்த மாதிரி அந்த சூப்பர்மேன் போஸ்டர் இருக்கும். ஃபைனலா திஸ் இஸ் ஃபார் மை பெக்கா அப்படின்னு சொல்லி அந்த குரோபாரை எடுத்து ஹோம்லேண்டரோட மண்டையிலேயே சொருகி மூளையை வெளியில எடுத்திருந்திருப்பாரு. இப்படிதான் காமிக்லயுமே ஹோம்லேண்டர் வெர்சஸ் பிளாக் நோவர் ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிளாக் நோவரோட கதையை புச்சர் முடிச்சிருந்திருப்பாரு. ஹோம்லேண்டரோட டெத்தை என்என்சில ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சீசன் 1ல இருந்தே நோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வாட்டுக்கும் ஹோம்லேண்டருக்கும் எதிராக இருக்கிற நியூஸ் எல்லாமே இந்த என்என்சில தான் டெலிகாஸ்ட் ஆகி இருந்திருக்கும். ஆஸ்லியையும் காங்கிரஸ் வந்து பிரசிடென்ட்ல இருந்து தூக்கி அகைன் டக்கோட்டா பாபியை இறக்கி இருந்திருப்பாங்க. நம்ம பாய்ஸ் ஹோம்லேண்டரை கொண்ட சந்தோஷத்துல சரக்கடிச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயம் புச்சர் ரைன் டெரரோட சேர்ந்து ஒரு நியூ லைஃபை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. பட் ரைன் ஹோம்லேண்டர் கெட்டவன் தான், ஆனா அதுக்குன்னு நீங்க நல்லவன் ஆகிட முடியாது அப்படின்னு சொல்லி என்னை விட்டுருங்க நான் தனியாவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பான். இந்த ஒரு சோகத்துல புச்சர் டெரரை பார்த்து இனி நம்ம 2 பேர் தான் டெரர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. பட் சேட்லி டெரருமே இறந்திருக்கும். காமிக்ல டெரர் எப்படி இறந்திருக்கும் அப்படின்னா ஜாக் ஃப்ரம் ஜூபிட்டர் அப்படிங்கிற சூப்பு தான் புச்சரை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெரரை போட்டு தள்ளி இருந்திருப்பான். பட் இங்க டெரருக்கு வயசாகிட்டதனால இறந்திருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ரியல் லைஃப்லயுமே இந்த டெரரை ஆக்ட் பண்ண டாக் வந்து இறந்துருச்சு. டெரர் இறந்ததும் ரைன் புச்சரை வேணான்னு சொல்லிட்டு போனதும் தான் புச்சர் அந்த வைரஸை ரிலீஸ் பண்ண தூண்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் இது இந்த ஸ்டோரியில எனக்கு கனெக்ட் ஆகாத மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சு. புச்சர் நார்மலாவே அந்த டிசிஷனை எடுக்கிற மாதிரி காமிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்.
பக்கம் புச்சர் அந்த வைரஸ் எடுத்துக்கிட்டு போகும்போது ஹியூஹி, ஆனி அண்ட் எம்எம் ஸ்டான் எட்கர் வாட்டோட இன்ட்ரீம் சிஇஓவா பதவி எடுத்துக்கிட்டு இருக்கிறதா நியூஸ்ல பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இன்ட்ரீம் சிஇஓ அப்படின்னா டெம்பரரி சிஇஓ. அப்பொழுதுக்கு அர்ஜென்ட்டா ஒரு சிஇஓவை அப்பாயிண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஃபியூச்சர்ல ஸ்டான் எட்கரே கூட வாட்டோட பெர்மனன்ட் சிஇஓவா ஆகலாம். ஹியூஹி புச்சரோட ரூமுக்கு போகும்போது தான் டெரர் இறந்திருக்கிறதையும் வைரஸா புச்சர் எடுத்துட்டு போயிருக்கிறதையும் நோட் பண்ணி புச்சரை ஃபாலோ பண்ணி போயிருந்திருப்பான். ஐ திங்க் இது சீசன் 2ல லேம்ப் லைட்டர் வந்து ஹியூஹியை அந்த வாட் பில்டிங்கோட பின்னாடி வழியா கூட்டிட்டு போயிருந்திருப்பான். அதே வே அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஃபைனலா புச்சர் அந்த 7 மீட்டிங் நடக்கிற ரூம்ல நின்னுக்கிட்டு இருந்திருப்பாரு. காமிக்லயுமே இதே மாதிரி தான் நடக்கும். பட் காமிக்ல புச்சர் சூப் கில்லிங் வைரஸை ரிலீஸ் பண்ண போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எம்எம் அவரை தடுக்க ட்ரை பண்ணுவாரு. பட் எம்எம் புச்சர் போட்டு தள்ளிடுவாரு. ஃப்ரெஞ்சி அண்ட் கிமிகோவையுமே ஆபீஸ் பில்டிங்ல பாம்பை வச்சு 2 பேரையுமே போட்டு தள்ளிடுவாரு. அதுக்கப்புறம் தான் வைரஸை எடுத்துக்கிட்டு வாட் அவருக்கு போயிருந்திருக்க மாட்டாரு, எம்பயர் ஸ்டேட் பில்டிங்க்கு போயிருந்திருப்பாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஹியூஹி புச்சரை தேடி எம்பயர் ஸ்டேட் பில்டிங்க்கு போயிருந்திருப்பான். அதே தான் இங்கேயும் நடக்குது. பட் எம்பயர் ஸ்டேட் பில்டிங்க்கு பதிலா வாட் பில்டிங். ஈவன் புச்சர் கையில இருக்கிற அந்த ட்ரிகர் கூட காமிக்ல இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்க ஹியூஹிக்கு பின்னாடி நோட் பண்ணீங்க அப்படின்னா ஹோம்லேண்டரோட ஸ்டாச்சுல தலை இருக்காது. புச்சரோட பிளான் என்ன அப்படின்னா சூப்ஸ் எல்லாரும் இந்த பில்டிங் குள்ள வந்த உடனே அவர் ஆல்ரெடி ஸ்ப்ரிங்க்லர் வாட்டர் டேங்க்ல டம்ப் பண்ணி வச்சிருக்கிற வைரஸை ரிலீஸ் பண்றது தான். இங்க ரிலீஸ் பண்ணாரு அப்படின்னா இந்த டவர்ல இருக்கிற சூப்ஸை தாண்டி வித்தின் டேஸ்லயே வேர்ல்டு வைடா அந்த வைரஸ் பரவிடும். அதனால கிமிகோ அண்ட் ஆனியுமே சேர்ந்து இறந்துருவாங்க. கிமிகோ கிட்ட பவர் டிசேபிள் பண்ற செஸ் பிளாஸ்ட் இருக்குது தான். அதை வச்சு கிமிகோவால ஆனியை வேணா காப்பாற்ற முடியும். பட் கிமிகோவால தப்பிக்க முடியாது. அதை தாண்டி என்னதான் நிறைய கெட்ட சூப்ஸ் இருந்தாலும் ஒரு சில நல்ல சூப்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, லைக் ஜென்வி டீம் மாதிரி. இதனால ஹியூஹி புச்சரோட ஒரு கெனேரியா, ஒரு கெஸ்லரா, ஒரு லெனியா தடுக்க ட்ரை பண்ணி இருந்திருப்பான். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா புச்சர் எப்பெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறாரோ அப்பெல்லாம் அவரை தடுக்க ஒரு பர்சன் இருப்பாங்க. அதுதான் கெஸ்லர், லெனி அண்ட் ஹியூஹி. இதனால தான் போன எபிசோட்ல கெஸ்லர் புச்சரோட மைண்ட்ல நிறைய கெனேரிஸ் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. சீசன் 2ல கூட புச்சர் ஹியூஹிக்கு கால் பண்ணி நீ எப்பயுமே என்னோட கெனேரியா இருந்திருக்கிற அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. என்னை கேட்டா இந்த இடத்துல புச்சர் ராங் இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் புச்சர் சொன்ன மாதிரி இன்னொரு ஹோம்லேண்டர் வரதான் செய்வான். ஆனா அதுக்குன்னு இந்த வைரஸ் சரியானு கேட்டா அதுதான் தப்பு. பேசாம எல்லாரையும் லைனா நிக்க வச்சு கிமிகோட செஸ் பிளாஸ்ட் பவரை வச்சு டிசேபிள் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் அது ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சும்மா ஃபனுக்காக சொல்றேன். புச்சர் வெர்சஸ் ஹியூஹி ஃபைட்ல ஹியூஹி கன்னை வச்சிருந்திருப்பான். அந்த சமயம் ஹியூஹி புச்சரை ஷூட் பண்ணாம லெனி மாதிரி சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணி புச்சரை ஸ்டாப் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன். பட் ஹியூஹியை புச்சரை ஷூட் பண்ணி இருந்திருப்பான். காமிக்ல இந்த ஃபைட்ல ஹியூஹி பில்டிங்ல இருந்து கீழே விழுந்துருவான். அவனை காப்பாத்த போய் புச்சரும் கீழே விழுந்துருவாரு. பட் ஹியூஹிக்கு கால் அடிபட்டிருக்கும். புச்சருக்கு அவரோட கழுத்துக்கு கீழே இருந்து எதுவுமே ஒர்க் ஆகாது, பேரலைஸ் ஆகிடுவாரு. அதனாலேயே புச்சர் ஹியூஹியோட கையாலேயே இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹியூஹியை மேனிபுலேட் பண்ணி ஹியூஹியை அவரோட கதையை முடிக்க சொல்லி இருந்திருப்பாரு. பட் காமிக் எண்டிங் மாதிரி டிஸ்டர்பிங்கா இல்லாம இந்த எண்டிங் ரொம்ப எமோஷனலா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். புச்சரை பெக்காவுக்கு பக்கத்துலயே தான் புதைச்சு வச்சிருந்திருப்பாங்க. பாய்ஸ் புச்சரோட கிரேவை விசிட் பண்ணதுக்கு அப்புறம் கிமிகோ பாய் சொல்லிட்டு மர்சைலி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்திருப்பா. ஆக்சுவலி சீசன் 3ல புச்சர் லிட்டில் நீனா கிட்ட ரஷ்யாவுக்கு போறதுக்காக ஒரு டீலை போடும்போது லிட்டில் நீனா புச்சருக்கு ஒரு மிஷன் கொடுத்திருந்திருப்பா. அந்த மிஷனை புச்சர் வந்து கிமிகோ வச்சு தான் முடிச்சிருந்திருப்பாரு. அந்த ஒரு சோகத்துல கிமிகோ பிரெஞ்சு கிட்ட நீ லிட்டில் நீனா கிட்ட கஷ்டப்பட்டிருக்க, நான் ஷைனிங் லைட்ல கஷ்டப்பட்டு இருந்திருக்கேன், நம்ம 2 பேருக்கும் நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு பிரெஞ்சு இந்த மிஷனை முடிச்சுட்டு எங்க போகலாம் அப்படின்னு கேட்கும்போது கிமிகோ இந்த மெர்சேலிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பா. அதுக்கு பிரெஞ்சுமே அக்செப்ட் பண்ணி இருந்திருப்பாரு. அந்த ஒரு பிளேஸுக்கு தான் இப்போதைக்கு கிமிகோ வந்திருக்கா. எம்எம் அவரோட ஃபேமிலியோட ஒன்னு சேர்ந்து ரைனையுமே அவர் கூட வச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஹியூஹிக்கு பாப் சிங்கர் கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். அப்ப ஹியூஹி வேர் பண்ணிருக்க டி ஷர்ட் அவனோட ஃபேவரட் மியூசிஷியனான பில்லி ஜோயலோட இது. ஆக்சுவலி பேக்ரவுண்ட்ல பிளே ஆகிட்டு இருக்கிற அந்த சாங்குமே பில்லி ஜோயலோட சாங் தான். பாப் சிங்கர் ஹியூஹி கிட்ட வாட் சூப்பர் ஹீரோஸை கண்காணிக்கிறதுக்காக அகைன் பீரோ ஆஃப் சூப் அஃபேர்ஸை கொண்டு வரோம், அதை ஹியூஹி தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபரை ஹியூஹிக்கு கொடுத்திருந்திருப்பாரு. சீசன் 2ஓட எண்ட்ல ஹியூஹி விக்டோரியா நியூமனோட ஆஃபீஸ்ல நான் நேர்வழியில போக போறேன் அப்படின்னு ஜாயின் பண்ணி இருந்திருப்பான். அதுதான் இந்த பீரோ ஆஃப் சூப் அஃபேர்ஸ். பட் ஹியூஹி அவனுக்கு இந்த ஆஃபர் வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு அவனுக்குன்னு ஒரு ஆடியோ விஷுவல் கம்பெனியை பாத்துக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப இதுக்கப்புறம் சூப்ஸ் வந்து தப்பு பண்ணா ஹியூஹிக்கு பரவாயில்லையா அப்படிங்கிற ஒரு क्वेश्चन உங்களுக்கு வரலாம். அதுக்காக தான் ஹியூஹியும் ஆனியும் சேர்ந்து பிரைவேட்டா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்காக தான் எண்ட்ல ஆனி கூட பறந்து போயிருந்திருப்பா. ஆனி பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. பிறக்க போற குழந்தைக்கு ராபின் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஹியூஹி அவனோட எக்ஸோட நேமை சூஸ் பண்ணி இருந்திருப்பான். காமிக்ல ஃபைனலா வாட்டோட பவர் ரொம்ப வீக் ஆகி இருந்திருக்கும். அண்ட் சூப்பர் ஹீரோஸ்மே ரொம்ப கம்மியா தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சூப்ஸ் வந்து அந்த ஒயிட் ஹவுஸ் ஃபைட்லயே இறந்திருப்பாங்க. அதனால ஆனியும் ஹியூஹியும் அவங்களுக்கான ஒரு லைஃபை லீட் பண்ற மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. சீரீஸ்லயுமே அதே மாதிரி தான் ஆனியும் ஹியூஹியும் அவங்களுக்கான லைஃபை ஒன்னா வாழற மாதிரியும் பிளஸ் அவங்க தப்பு பண்ற சூப்ஸுக்கு எதிராக இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த பாய் சீரீஸை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நீங்க
நல்லா ஆழமா உட்காந்து யோசிச்சிங்க அப்படின்னா நிறைய ஸ்டோரியை முடிச்சு வைக்காம போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். நீங்க ஜென்வி ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது டிசப்பாயின்மெண்டா இருக்கும். பட் மெயினா பாய்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். எக்ஸப்ட் குயின் மேவ் அண்ட் சோல்ஜர் பாயோட ஸ்டோரியை தவிர. குயின் மேவ் கூட அவங்களுக்கு சீசன் 3லே ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் அவங்களை திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி டிஃபெண்ட் பண்ணலாம். பட் சோல்ஜர் பாயை ஃபைனல் எபிசோட்ல காமிக்காதது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் தோணுச்சு. எனக்கு நம்ம இந்த சோல்ஜர் பாய்க்கான ஃபியூச்சர் பிளான் கண்டிப்பா ஏதாவது வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. மேபி என்னதான் வாட் ரேசிங் அப்படிங்கிறது ப்ரீக்வலா இருந்தாலும் சோல்ஜர் பாயை வச்சு ஸ்பின் ஆஃப்ஸ் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த பாய்ஸ் ஃபினாலே பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.